சொல்லுங்களேன், நாளைக்கு என்னோட பிறந்த நாளுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க? இப்பவே சொல்லிட்டா அப்புறம் சுவாரஸ்யம் இருக்காது. இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விடவே மாட்டேன். ஜிம் ஜிம் பௌவா, ஜும் ஜும் பௌவா. நான் ராஜகுமாரியா மாறணும், ராஜகுமாரி காக்காவா மாறணும். இளவரசியால தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியல. எனக்கு இது பத்தல. எனக்கு இன்னும் ஒன்னே ஒண்ணு வேணும். என்ன வேணும்? பீம கைது பண்ணணும். இங்க பாருங்க, என் வளையல திருடி இருக்கான். இவன் ஒரு திருட. ஆனா ராஜகுமாரி, நான் அதை திருடவே இல்ல. உடனே கைது பண்ணுங்க. பீம், ஓடி போடு. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? அந்த காக்காவை பிடிச்சு அது முதல்ல கோண்டுல அடைங்க. பீமால அரண்மனை பக்கத்துல கூட வர முடியாது. அதோட இந்தோ கூண்டுக்குள்ள இருக்க ஒன்னாலையும் எதுவும் செய்ய முடியாது. உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வந்துட்டேன் நண்பா. எங்க என்ன பண்ணிட்டு இருக்க பீம்? இது நீதானா? அப்ப இது யாரு? ராஜகுமாரி நீயா? இந்த ரகசியம் யாருக்குமே தெரிய போறதில்ல. இங்க என்ன நடக்குது? உங்களையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. எங்க சக்தி என்னன்னு இப்ப நீ பார்க்க போற. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். உன்னை நாங்க சிறையில அடைக்க போறோம், கிளம்பு. நான் ஒரு நல்ல இளவரசியா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. ராஜகுமாரி, நீங்க இளவரசி மட்டும் இல்ல, எங்களுக்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட். ஆமா, நீங்க தானே எங்க எல்லாரையுமே காப்பாத்துனீங்க. அந்த சூனியக்காரியை நீங்க தானே தோக்கடிச்சீங்க. நிஜமாவா? ஆமா, நாங்கெல்லாம் பொய் சொல்லவே மாட்டோம். இது எங்களோட இடம். இன்னையில இருந்து இந்த இடம் எனக்கு மட்டும் தான் சொந்தம். நீங்க வேற எங்கயாவது போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க. எல்லா விஷயத்திலயும் காலியா அடம் பிடிக்கிறது நல்லா இல்ல. இது எங்களோட இடம். நாங்க இங்க உட்கார்ந்து தான் சாப்பிடுவோம். குத்து சண்டை போட்டியை நடத்திட்டு அதுக்கப்புறமா முடிவு செய்யலாம். என்ன தலைவா? பீம் கூட குத்து சண்டை போட்டு நீங்க அடிக்கடி தோத்து போறீங்க. அத மறந்துட்டீங்களா? குத்து சண்டை வேண்டாம், நாம ஓட்ட பந்தயம் வச்சுக்கலாம். அப்படியே செஞ்சிடலாம். 1 2 3. பீம், நீ எதுக்காக ஓடல? காளியா ஓடி போய் அந்த கல்லை தொட்டுட்டு திரும்பி வரட்டும். அதுக்குள்ள நாம எல்லா லட்டுவையும் சாப்பிட்டுறலாம். பிரமாதம். டுன்டுன் ஆன்ட்டியோட லட்டுவை யாருமே அடிச்சுக்க முடியாது. இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் நானும் அம்மா கிட்ட இருந்து லட்டு பண்ண கத்துக்க போறேனே. உண்மையை சொல்லனா பீமோட சக்திக்கு பின்னாடி டுன்டுன் ஆன்ட்டியோட லட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி லட்டுவை அவங்களால தான் பண்ண முடியும்.
அப்போ டுன்டுன் ஆன்ட்டியோட லட்டுனால தான் பீமுக்கு அதிகமான சக்திகள் கிடைக்காது. அங்க என்ன பண்றீங்க? சீக்கிரம் என் பின்னாடி வாங்க. சாயந்தரம் சுட்கி வந்ததும் லட்டு பண்றது எப்படின்னு கத்து கொடுக்கணும். அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சாச்சு. நீங்கெல்லாம் யாரு? உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? நான் ரொம்ப பயங்கரமானவன். பேரு அமங்கல சிங்கம். மரியாதையா எங்க கூட வந்துரு, இல்லனா எடுத்துட்டு வாங்க. இங்க என்னவோ எழுதி வச்சிருக்காங்க. பீம், டுன்டுன் ஆன்ட்டிய நாங்க கடத்தி வச்சிருக்கோம். அவங்கள நீ உயிரோட பாக்கணும்னா மரியாதையா எங்க கிட்ட சரணடைஞ்சிரு. அது மட்டும் இல்லாம நீ என்னோட அண்ணன் மங்கள சிங்கத்துக்கிட்ட உன் தோல்விய ஒத்துக்கோ. இப்படிக்கு அமங்கல சிங்கம். நீ கவலைப்படாத சுட்கி, டுன்டுன் ஆன்ட்டிய நான் காப்பாத்துவேன். ஏ அமங்கல சிங்கம், உன்னை அசிங்கமாக்காம விட மாட்டேன். இப்ப சொல்றேன், உன்னை காப்பாத்த பீம் எப்போ இங்க வருவானோ அப்ப அவனை நாங்க நல்லா கவனிச்சிடுவோம். அமங்கல சிங்கம், மரியாதையா ஆன்ட்டிய விட்டுடு. இந்த பீம், இந்த லட்டுவை நான் விசேஷமா உனக்காகவே பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்ப அழகா இருக்கு. அழகா இல்ல, அபாரமா இருக்கு. அவன் ஒருவேளை தூங்கிட்டானோ? ஒரு தடவை பார்த்துட்டு வரலாமே. அட, இது நம்ம தலைவர். தலைவா, நீங்களா? இதோ இப்போ என்ன கவனிங்க. இதுதான் என்கிட்ட இருக்கிற உண்மையான சக்தி. என் பண்ணங்களுக்கு அபார சக்தி இருக்கு. என்னால எது வேணாலும் வரைய முடியும். அது அப்படியே உண்மையா மாறும். அதனாலதான் நான் வரைகிற ரோஜாவுக்கு மனம் உண்டு, லட்டுக்கு ருசியும் உண்டு. இப்போ நாம எங்க வந்திருக்கோம்? மகாராஜா, இப்ப நான் வரைஞ்சு காட்ட போற சித்திரத்தை நீங்க நல்லா கவனிங்க. இது உங்களுக்காகவே. நல்லா ஊத்து பாருங்க. என்ன மந்திர சக்தி இது? ஒண்ணுமே புரியலையே. உனக்கு இதெல்லாம் புரியாது பீம். இத நான் முதல்லயே யோசிச்சு வச்சிருந்தேன். இப்ப இந்த டோலக்பூரோட மகாராஜா நான் தான். இதை என்கிட்ட கொடு. இவங்களை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு சொல்லு. அதுக்குள்ள போய் நீயே யோசி. நீ வா. என் கையை பிடிச்சுக்கோங்க. அடடா, இங்க என்ன நடக்குது? காளியா, சும்மா கத்தாத. அப்படியா?
பீம், இது புடி. இப்ப உன்னோட திறமைய நான் மூழ்கடிக்கிறேன் பாரு. என்னை எப்படியாவது முதல்ல இதுல இருந்து வெளியேடு. சரி வாங்க, இவரை சிறைச்சாலையிலே நிரந்தரமா அடைச்சு வச்சிடலாம்.